உனக்கு தங்க வர கை சோழட்டி தங்க வர கை சோழட்டி அண்ணா வரும் வச்ச வந்து மேலே வச்சாருதான் சாலை மேலே வச்சாருதான் கை சோழட்டி கை சோழட்டி உனக்கு பொண்ணு வர கை சோழட்டி பொண்ணு வர கை சோழட்டி ஓடாடி வேலை தருவா ஓடாடி வேலை தருவா ஏதும் வீரம் மகளே வீரம் மாயவனே பிரகாரம் பக்கத்தில் இருந்து ஐயோனுக்கு சிறிது நேரமானது உத்தரவாக்கியம் இல்லையே என்று சீராரா வீட்டாரேகம் என்று சீராரா வீட்டாரேகம் என்று சேதார வீட்டாரேகம் என்று சேதார வீட்டாரேகம் என்று போல் கண்ணீர் அன்னவர் பக்கத்துல பாலா பாலான்னு விட்டாருதாம் பாலா பாலான்னு விட்டாருதாம் போல் கண்ணீர் பாலா பாலான்னு விட்டாருதா பாலா பாலான்னு விட்டாருதா. இப்படி கொஞ்ச காலங்கள் குங்குமத்தா கவனிச்சு அழுது உடம்புகின்ற பொழுது கோலத்தாக்க ஒன்று வந்திருந்து மனைவிக்கு பக்கம் சொல்லுவாங்க. அடி வெண்ணே இப்படி அழுதாவட்டை என்ன பண்ண முடியும், எதுதா குறைக்கு அழுதாவட்டம் தீரவா போகுது வெண்ணே என்று சொல்லி மனைவிக்கு பக்குவங்களானது சொல்லி சில காலங்கள் இப்படி வாழ்ந்து வருகிறாங்க. அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது மன்னவன் தேவி 22 பேருக்கு இப்பவே வயசாகிட்டு இருக்குது. இப்படியே காலங்களை கடத்தினா திருப்பார் எப்படி குழந்தை கிடைக்கும்? ஆகையால இவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நாமளே சென்றுதானே இவர்களுக்கு வழிகாட்ட வேணும் என்று எம்பெருமாயவர் ஒரு நாள் தினத்திலே மன்னவன் தேவி 22 பேர் இப்படி அழுது புலம்புகின்ற பொழுது ஆகாய வாக்கமாக இருந்து அசரகிரி வாக்கானது கொடுத்தார். எப்படின்னா ஐயா கோலத்தா கவுண்டரே அம்மா குங்குமத்தா 22 பேர்களும் மக்க கவலை வணக்கவளப்பட்டு பிள்ளக்கவளம் எருக்கவளையானது பட்டு இப்படி அழுது புலம்புகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு குழந்தை கிடைக்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்க வேணும்னு சொன்னா ஒரு சீக்கிரமாகத்தானே கல்லக்கட்டு வில்லமரம் தேவதிகார் கோவில் வில்லமரம் கல்லக்கட்டு நாயருடைய ஆலயத்திலே ஒரு சீக்கிரமாக கோயில் எல்லாம் கூட்டி தொலைத்து நல்மாட்டு சாணங்களானது கொண்டு வளைத்து விட்டு ஒரு குண்டு கல்லானது கொண்டு வந்து வைத்து அந்த குண்டு கல்லுக்கு பூசைகள் செய்து 48 தினங்கள் அம்பிகை விரதம் இருந்து நிலமுழுகி சாப்பிட்டது மெய்யானால் உங்களுக்கு குழந்தையானது கிடைக்கும் என்று சொல்லி அசரகிரி வாக்கானது கொடுத்தார் எம்பெருமாயவர். அப்படி வாக்கானது கொடுக்கின்ற பொழுது எங்க மன்னவன் தேவி 22 பேர்களும் இந்த அசரகிரி வாக்கானதை காதிலே கேட்டார். அப்படி கேட்டுடனே தாளம் மன்னங்கூடந்தே மன்னங்கூடந்தே தாளம் மன்னங்கூடந்தே சந்தோஷ பூரானந்தே பூரானந்தே தாளமானங்கோலந்தே மனங்கோலந்தே தாளமானங்கோலந்தே மனங்கோலந்தே சந்தோஷம் பூரானந்தே பூரானந்தே இன்ப மனங்கோலந்தே மனங்கோலந்தே வாரியா இன்ப மனங்கோலந்தே மனங்கோலந்தே இருவசங்க பூரானந்தே பூரானந்தே இன்ப மனங்கோலந்தே மனங்கோலந்தே இன்ப மனங்கோலந்தே மனங்கோலந்தே உன்னுடைய கவலைக்கு
கைமேல் பலம் கட்சி விட்டது பார்த்தையா எப்படிங்களா? ஆமா உண்மைதான். என்னன்னா எல்லாம் அந்த சித்தமெல்லாம் அந்த சிவனுடைய மயம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதுபோல மனக்கவலைப்பட்டு நாம 22 பேர்களும் இப்படி வாடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் சரி நம்மளுக்கு அந்த ஆண்டவனே வந்து அசரீர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? இதே பிரகாரம் சரி நாம தானே அந்த சொன்ன பிரகாரமாக நாளை கடத்தாமை அம்பிகை விரதம் இருந்து சரி 48 தினங்கள் தானே அந்த குண்டு கல்லானதுக்கு கூட்டிக் கொண்டு தேவ வேண்டிய போது செய்தால் சரி மகப்பேறுகள் கிடைக்கும்னு சொல்லி அசரீர் வாக்கு கிடைச்சிருக்குது. உண்மைதான். நாம ஆரம்பிச்சிடணுங்க. ஆமா பெண்ணே. அப்படி என்று சொல்லி அந்த நாள் முதலாக மன்னவன் தேவி 22 பேர்களும் வீடு வாசல் எல்லாம் வலித்து விட்டு நல்மாட்டு சாமம் கொண்டு நலமாக வலித்து விட்டு மன்னவன் தேவி 22 தானே அந்த நீராடி நீர் உழிஞ்சு நீதி உள்ள காராளசாமிகள் அப்ப நேமனஸ்ரீயோட சாமி எங்க வர அங்க இன்னும் வந்தவன் கட்டு ஒரு சீக்கிரமாக வந்து அந்த விநாயகருடைய ஆலயத்தை தானே நல்மாட்டு சாரமானது கொண்டு வந்து நலமாக தொலைத்து கூட்டி தொலைத்தார்கள். கூட்டி தொலைத்து அந்த விநாயகருடைய ஆலயத்துக்கு பக்கமாக ஒரு குண்டு கல்லானது கொண்டு வந்து வச்சாங்க. குண்டு கல்லானது கொண்டு வந்து வச்சு அந்த குண்டு கல்லுக்குத்தானே சாமி பூசை நடத்திட்டார். உடற்கலுக்கு பூசைகளானது பண்ணி 48 தினங்கள் மன்னவன் தேவி 22 பேரும் அம்பிகை விரதம் இருக்கிறாங்க. அம்பிகை விரதம் இருந்து நிலமுழுகி சாப்பிடுகிறாங்க. சரியா? ஆமா அம்பிகை விரதம் இருந்து நிலமுழுகி சாப்பிட்டு வருகிறாங்க. அப்படி 48 தினங்கள் நலமாக விரதம் இருக்கிறாங்க. ஒரு மண்டலம் உரிசமச்சது போல் அந்த குண்டக்கலுக்கு பூசை முடிச்சார்கள் விநாயகருடைய ஆலயத்தில். இப்படி எல்லாம் முடித்து 48வது நாளிலே அபிஷேகமானது செய்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமானது செய்து ஆராதனை பூஜைகள் எல்லாம் முடிச்சாங்க. இப்படி பூஜைகள் எல்லாம் முடிச்சு மன்னவன் தேவி 22 பேர்களும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க இவர்களுக்கு காலம் கணிந்து வருகிறது. ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம் பரமன் கொடுத்த வரம் வாழ்ந்த வரம்னு சொன்னா தர்மன் வீடு விளக்கறிய வேணும்னு சொல்லி அப்ப என்ன குங்குமத்தாக விளைச்சுதானே இளமையில இழந்திருக்கும் எம்பெருமா மாயவன் திருவிலே சாமி கற்பன் தாரித்தாரே கத்தாலாகி அப்ப குங்குமத்தாக விளைச்சியானவர்கள் தலை குளிக்காம இருக்கிறாங்க. வயிற்றிலே கருவுருவாய் இருக்கிறது. அப்படி இருக்க அன்னவர் காடுகரையானது போயிட்டு வருகின்ற பொழுது என் குங்குமத்தாக விளைச்சு வீட்டுக்கு முன்னாக உட்கார்ந்து சாமி வாந்திகாரம் தான் எடுத்தார் நேரம் ஒரு மாதிரியா இருக்கிற என்னாச்சு? கூழத்தாக்க ஒன்று காடுகரை எல்லாம் சென்று வாரானது கறந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாராரப்போ அப்படி வீட்டுக்கு வருகின்ற பொழுது குங்குமத்தாக விளைச்சு வீட்டுக்கு முன்னால தலைமை திண்ணையில் உட்கார்ந்து இருந்து வருது தலை சுத்தரமா இருக்குது உண்மைதான் என்று சொல்லி வாந்தி மயக்கமாக இருக்கிறாங்க. அப்ப கோலத்தாக்க ஒன்று வந்தார். சரி அது வெண்ணே குங்குமத்தா இந்த பால் கலையத்தை வாங்குவா பால் கலையத்தீவா கொண்டுகிட்டு வந்து வைக்கிங்கோ. எனக்கு ஏனோ எப்படியோ என்னமோ மாறு இருக்குது. போங்க என்னமோ மாறு இருக்குதா? என்ன பிடிக்கலாம்னு கொண்டீங்களா? நான் பால் கலைந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தா நீ என்னமோ அது கூட என்னாச்சு? கொண்டுகிட்டு போய் வைங்க. என்னோட எனக்கு ஒரே பெரட்டிக்கிட்டு இருக்குது. பழச கலச தண்ணிட்டியா? இல்லையே உலதோட பழசம் கிடையாது. உலதோட ஐயோ மல்லிகைப்பூ விட்டுனியும் அப்புறமேல உப்பு மாவு அப்புறம் சட்டினி சாம்பாரு சுவையான சாப்பாடு அளவா சாப்பிட்டோம்.
அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற என்ன? என்னமோ ஆமாங்க. ஐயோ, நீ உனக்கு ஏதாவது அப்படின்னு என்னால ஒரு நிமிஷம் தாங்க முடியாது. எனக்கு வரைக்கும் உனக்கு வளைச்சதுண்ணா. அப்படியா? அதானே கேட்டேன். இப்படி குங்குமத்தானே வாந்தி மயக்கங்களோட கீழே நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆமா. எதுக்கும் பக்கத்தால ஒரு வார்த்தைக்கு சொல்லி கேட்கலாம். ரத்தம் தெரிவில கூப்பிட்டு என்று சொல்லி ஒரு பெரிய பாட்டிய வர சொன்னாங்க. பாட்டி சமசாரம் வேணும், இப்படி தலைவலிக்குதுங்கிறா, வாந்தி வந்துங்கிறா, கிருகிருன்னு வருதுங்கிறா, என்னமோ தெரியல, நீ வந்து பாருவா என்று சொல்லி அந்த பக்கத்து வீட்டு பாட்டிய வர சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பெட்டுக வந்து நாடி முடிச்சு பாக்குறாங்க. கை நாடியானது முடிச்சு பாக்கையில நாடி முடிச்சு பாக்குறாங்க. நாடி முடிச்சு பார்த்துட்டு அது வேற ஒண்ணும் இல்ல. அப்பா குளத்தாக்கம் தானே எல்லாம் ஒண்ணு, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்ல சமாசாரம் இப்படியா இல்ல காலையில நல்ல சமாசாரம். ஆமா, உங்க மனைவி கற்பமா இருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா கரு உருவாகி இருக்குது. அது எதுக்கு எதுக்கு நினைக்காதான் எனக்கு சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்லை. உங்க மனைவி குங்குமத்தா மாசமா முழுகாம இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாதா? அவ அன்னாடிமே முழுவாமத்தே இருக்கிறா. அன்னாடு முழுகாம இருக்கிறாங்க. இன்னைக்கு வாந்தி பண்றா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா வேணுங்க ஐயா, உங்க மனைவி கத்தமாக இருக்கிறதுனால வயிற்றிலே குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்படி சொல்லுங்களா பின்ன? பாதி பாதியே சொல்லிக்கிட்டு நீ குழந்தை இருக்காமா? குழந்தை இருக்குதாமா? இங்கதான் கொஞ்சம் பொடு பொடுன்னு இருக்குது. ஆமா, ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம். அப்படி இணை அந்த பாட்டியானவர்கள் தானே உங்களுக்கு மகப்பேர் கிடைச்சிருச்சு. அந்த ஈசன் செய்யறாரே, நீங்கள் கும்பிட்ட சாமியானது தானே உங்களை கை விடல. அதனால இப்ப தாமா உண்டாகி இருக்கிற, கவலைப்பட வேண்டாம். ஆமா, அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு பேர்கள் இருந்தானே குழுந்து அங்க சந்தோஷம் பூராங்க சந்தோஷம் இன்பமான குழுந்தே ரெண்டு பேரு ருவசங்க பூரானஞ்சாரி ருவசங்கோ என்னமோ தெரியல. இவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு நாமல் பட்ட பாடு வீணாகல. அந்த ஈசனுடைய வரம் நம்மளுக்கு ஏதோ இனிய வரமாகத்தானே ஈசன் கொடுத்துட்டாரு. ஆமாங்க, கவலை இல்லாம இருக்கலாம் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி சந்தோஷ பிரியமாக இருக்கின்ற பொழுது எங்க தர்மனும் குளத்தாக்க ஒன்று முகமத்தாக முடிச்சு இதுவரண்டு பேர்களுக்கும் தானே மாயவருடைய இருமையினாலே ஊரா மாதம் முடலாதுதான் தளர்ந்தே, ஊரா மாதம் முடலாதுதான் தளர்ந்தே, மாதம் இதையெல்லாம் திருத்து, மூன்றாம் மாதம் முகமெல்லாம் விளத்து, மாதம் மசக்கையோர் மசக்கையான மாதம் அடிவயிர் கலந்து, மாதம் அருட்சி மந்தம் முடித்து, மாதம் எழுந்து நடக்க, எட்டு மாதம் பட்டாடை அணிந்து, ஒன்பதாம் மாதம் மாமன்மார் வந்து சீமந்தம் முடித்து, பத்தாம் மாதம் செல்ல செல்ல குங்குமத்தால் படும் துயரடைந்த 10 மாதங்கள் சென்று பாலகன் பிறக்கும் தருணமாச்சு. அப்படி தருணமாகின்ற பொழுது எங்க குங்குமத்தாக வளர்ச்சி எப்ப வாழைகளை மாற்றப்பட்டு அழகு புலம்பிட்டார் நேரம். ஐயோ சாமி, என்ன? ஐயோ என் கூட்டாளி வேற காட்டுக்கு போயிட்டாங்க அக்கா. ஐயோ வா வா வா. என்னது என்னாச்சு? ஒண்ணுமில்லையா? அப்புறம் எதுக்கு அக்கா வா வாங்க? ஐயே ஐயோ ஏனோ எனக்கு ஒரு விதமா இருக்குது. அப்படித்தான் இருக்கு.
அதே நீதான் மோசமா இருக்கிறீங்க, மாசமா இருக்கிறீங்க, அதனாலயா? அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல பார்க்கிற போது ஐயோ உனக்கு அல்ல அல்லே வரிக்கு இருங்கோ அப்ப வரிக்கு இருங்கோ வலிக்கு இருங்கோ வாடிக்கு இருங்கோ அறிவையே அறிவாயே போயிருந்தோ எனக்கு போகிறந்தோ வலிக்கிறங்கோ வலிக்கிறங்கோ என்னாச்சு? ஐயோ சாமி இடுப்பு நல்லோ இடுப்பு மகரிக்கு இருக்கோ இப்ப வரிக்கு இருக்கோ இருவரமே இருவரமே போதிருந்தோ ஆரோதிருந்தோ வலிக்கிறங்கோ இப்ப வலிக்கிறங்கோ நம்ம குடிக்காத, ஏனுங்க குறைக்கிறதுக்கு நம்ம குடிக்காத. குறுக்கியா என்னங்க கொஞ்சம் அடக்கம் வடக்கமும் இது வலிக்கத்தான் செய்யும். அதுதான் தலைவலியும் தரித்திரமும் தனக்கு வந்தா தெரியும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன சொல்றவங்களுக்கு நோகுது, வலிக்கிறவங்களுக்கு தேவை தெரியுது. ஐயோ சாமி எனக்குத்தான் இந்த நேரத்தில் பொறுக்க நல்ல பொறுக்க நல்ல முடியலையே முடியலையே முடியிறியே முடியிறியே
செய்வேனுங்க மன்னா அடடா. இப்போ எனக்கு போடா நீ வரைக்கு இருங்கோ அடடா. ஐயோ 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 கம்பெனி எடுத்துட்டே. மன்னா எனக்கு இந்த பொண்ணோட முன்னோ இருங்கோ பொண்ணோட முன்னோ இருங்கோ பொண்ணோட ரோகுதுங்கோ மன்னா எனக்கும் பொண்ணோட ரோகுதுங்கோ. ஏனுங்க ஐயோ ஐயோ ஆளாளையும் கூட்டிட்டு வாங்களே கூட்டு வாருக்கு எனக்கு முள்ளக்காரன் மூட்டி எடுத்து போன் பண்ணுங்க. உன்னை தன்னப்பாட விட்டு போட்டு நான் எங்க போட்டு எல்லாரும் பத்திரிக்கை இருந்தா பறிச்சு போச்சியா இந்த முட்டைக்காரன் அதாவது வழியில் எனக்கு அதெல்லாம் தெரியும் மருத்துவ ஆமா மருத்துவ வச்சு இருந்தா யாரா பக்கத்தை போய் கூட்டியாங்களே அதுல போனாலும் போய் சீக்கிரம் போங்க இந்த தகவலானது ஒரு சீக்கிரமாக கோலத்தா கவுண்டர் காதலை ஆக்கியது. ஒரு சீக்கிரமாக கோலத்தா கவுண்டர் வந்து மனதை குங்குமத்தால் இப்படி மாற்றப்பட்டு அழுகிறாளே, நம்மளுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் குழந்தையா கூட்டம் இருக்கிறாங்க, அவைய வருஷ புலக்காரரு, அவருக்கு பக்குவமான தெரியும் என்று சொல்லி ஒரு சீக்கிரமாக தயாத்தா கவனிச்சியும் பவனாத்தா கவனிச்சு 22 பேரத்தையும் வரவழைத்தார் கோலத்தா கவுண்டர். அப்ப குழந்தையா கூட்டம் 22 பேரும் வந்திருந்து அந்த நெல்லிவிள நாடுகள் சுதமாற்றதானே கவனிச்சுக்கு மருத்துவங்க வந்தார் மருத்துவமானது வர்க்கிறாங்கன்னா என்ன மந்திரிச்சு போட்டு சுக்கு கசாயமானது வச்சு கொடுத்து எந்தடியானது கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. அந்த இளமேல இருந்திருக்கும் எம்பேரமா மாயவன்கிறீங்களே, ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம் பரமன் கொடுத்த வரம் வாழ்வரமானதே. அந்த 10 மாதங்கள் முடிஞ்சு வாழகன் பிறக்கின்ற போதே அந்த மாயவன்கிறீங்களே சாமி அந்த பூமியே நோக்கியல்லோ நோக்கியல்லோ சாமி எங்க புத்திரறி அதான் பிறந்தாய் அதான் பிறந்தாயே நோக்கியல்லோ நோக்கியல்லோ பிறரே பொன் பிறந்தாய் தான் பிறந்தாய் குங்குமத்தை கவனிச்சுக்கு கவனிச்சுக்கு சாமி அந்த குழந்த வீரக்கிழப்போ வீரக்கிழப்போ அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவன் இருவையிலே பூமியை நோக்கி பூமியை பார்த்த காலம் புத்திரர் தான் பிறந்தார். ஆனால் குழந்தையானது உப்பர பிறக்கிறது. அப்படி குழந்தையானது பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை மிக மிக அழுகுது. சத்தமே கேட்கலையா? ஒண்ணுமே அளவு காணுமே. அங்க ஒண்ணு இருக்குது, எடுத்தா அழுகும்னு நினைக்கிறேன். ஆமா, எடுத்தா அழுகு. அவளை குழந்தையான குழந்தையானது அழகுது. குழந்தை அழகிலே குங்குமத்தால் மாற்றப்பட்டு மயக்கமாக இருக்கிறாங்க. அப்ப தயாத்தாக வளர்ச்சி பவராத்தாக வளர்ச்சி 22 பேர்களும் அந்த குழந்தைக்கு கொப்பல் அறுத்து குளிப்பாட்டி கொடுக்க வேணும். ஆமா என்று சொல்லி ஆண் குழந்தையானது கொப்பல் அறுத்து அந்த குழந்தைக்கு குளிப்பாட்ட வேணும்னு சொல்லி ஒரு சீக்கிரமாக தண்ணீரானதை கொண்டு வந்து வச்சு அந்த ஆண் குழந்தைய இப்ப குளிப்பாட்டுகிறாங்க. அப்படி குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு கண்ணு மூக்கெல்லாம் எடுத்து தொண்டையெல்லாம் எடுத்து விட்டு அந்த குழந்தைய பக்குவமான முறையில துணியானதை வச்சு கொண்டு வந்து குங்குமத்தாளுக்கு தண்ணீரானது கீழே குங்குமத்தாளுக்கு மயக்கம் தெளிஞ்சது. அப்ப தங்கச்சி விட்டு அக்கா உங்களுக்கு இவ்வளவு காலங்களுக்கு முறுப்பாடுவாங்க ஒரு தங்க விக்கிரகம் போல ஒரு ஆண் குழந்தையானது பிறந்திருக்கு அக்கா. குழந்தை புடிக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை ஆமா. அப்படியே அந்த குழந்தையை கையிலே வாங்கி என்ன சொல்லுவாங்க, பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் அந்த பிள்ளையினுடைய அருமை, கற்றவர்களுக்குத்தான் தெரியும் கல்வியினுடைய வறுமைன்னு சொல்லுவாங்க. அதுபோல சரி இவங்க பிள்ளையை பெற்றவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை என்ன